வணக்கம். பிரபல நிறுவனங்களின் உயிர் காக்கும் மருந்து மாத்திரைகள் போலியாக தயாரிக்கும் தொழிற்சாலைகள் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்க வருகின்றன. அவற்றில் உற்பத்தி செய்யப்பட்ட மாத்திரைகள் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது. இந்நிலையில் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பிரபல சன் பார்மா மருந்து நிறுவனம் பெயரில் புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரிக்கப்படுவதாக சன் பார்மா அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் வசிக்கும் மதுரையைச் சேர்ந்த ராஜா என்பவர் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்துகள் தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்து வருவது தெரிய வந்தது. அதன்படி சீர்காழியைச் சேர்ந்த ராணா, காரைக்குடியைச் சேர்ந்த மெய்யப்பன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் போலி மாத்திரை தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்காக மூளையாக செயல்பட்டவர் ராஜா என்பதும், அதன்படி ராஜாவிற்கு சொந்தமான புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் செயல்பட்ட ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் திருபுவனை பகுதியில் இயங்கி வந்த லார்வன் என்ற போலி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை மற்றும் குடோன்கள், மருந்து விற்பனை தலைமை அலுவலகம் உள்ளிட்டவற்றை அதிரடியாக சோதனை நடத்தி சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள மருந்து மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்து சீல் வைத்தனர். தொடர்ந்து நீதிமன்றம் அனுமதி பெற்று புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் இயங்கி வந்த போலி மருந்துகளின் தலைமையகமான ஃபார்ம் ஹவுஸ் மற்றும் ஸ்ரீ சன் பார்மா அலுவலகம் மற்றும் கிடங்குகளில் 3 நாள் சோதனை நடத்தி 36 நிறுவனங்களின் 1000 வகை மருந்துகளை பறிமுதல் செய்தனர். அதில் ஒரு ஒரிஜினலுக்கு 4 போலி என்ற விகிதத்தில் போலி மருந்து தயாரித்து விற்பனை செய்ததற்கு கண்டுபிடித்து சீல் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை சிபிசிஐடி எஸ்பி பழனிவேல் தலைமையிலான போலீசார், மருந்து தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயநகர் பகுதியில் உள்ள முக்கிய குற்றவாளியான ராஜாவின் வீட்டின் பூட்டை உடைத்து சோதனை நடத்தினர். அங்கு 3 அறையில் உள்ள பீரோக்களை உடைத்து போலி மருந்து தயாரிக்க மூலப்பொருட்கள் வாங்கியது, போலி மருந்துகள் விற்றதற்கான ஆவணங்கள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், வைர நகைகள், 25 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து போலீசார் அந்த வீட்டிற்கும் சீல் வைத்து அங்கு நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகை, பணம் மற்றும் ஆவணங்களை கோர்ட்டில் ஒப்படைக்க உள்ளனர். இதையடுத்து தலைமறைவான ராஜாவை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.